வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படுற முக்கியமான ஒரு தினங்களை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள தினங்கள் மே 2021 இப்போ 2025 வரைக்கும் வெளியிட்ட அறிவிப்புகளை பற்றி பார்ப்போம். இதிலேருந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்கலாம். அதனால் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அயலக தமிழர் நாள் அல்லது புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் அது எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஜனவரி 12. அயலக தமிழர் நாள் அல்லது புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் இந்த நாளை ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடுறாங்க. புலம்பெயர்ந்த ஒரு தமிழ் மக்கள், அதாவது வெளி மாநிலங்களுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ போயிருப்பாங்கள்ல, அவங்கள கொண்டாடுற விதமாக ஜனவரி 12ஆம் தேதி இந்த நாளை கொண்டாடுறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள். சமத்துவ தினம். சமத்துவ தினத்தை அம்பேத்கர் பிறந்த நாளை தான் நம்ம சமத்துவ தினமாக கொண்டாடுறோம். அம்பேத்கருடைய பிறந்தநாள் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14. அப்போ சமத்துவ தினம் ஏப்ரல் 14. மூணாவது பாருங்கள். சுய உதவி குழுக்கள் தினம். கருணாநிதி பிறந்தநாளை தான் நம்ம சுய உதவி குழுக்கள் தினமாக கொண்டாடுறோம். அவருடைய பிறந்தநாள் எப்போனா ஜூன் 3. ஜூன் 3 சுய உதவி குழுக்கள் தினம், கருணாநிதி பிறந்தநாள். தமிழ்நாடு தினம் ஜூலை 18. தமிழ்நாடு தினம் ஜூலை 18ஆம் தேதி கொண்டாடுறோம். மகாகவி தினம் அப்படின்னா மகாகவி பாரதியார். அப்போ பாரதியாருடைய நினைவு நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மகாகவி தினமாக கொண்டாடுறோம். செப்டம்பர் 11 மகாகவி தினம், பாரதியினுடைய நினைவு நாள் செப்டம்பர் 11. சமூக நீதி நாள். பெரியாருடைய பிறந்த நாளை தான் சமூக நீதி நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். செப்டம்பர் 17. சமூக நீதி நாள் பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17. தனிப்பெருங்கருணை தினம். வள்ளலார் பிறந்த நாள். வள்ளலாருடைய பிறந்த நாளை தான் தனி பெருங்கருணை தினமாக கொண்டாடுறோம். அக்டோபர் 5. பரப்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்ட தினம் அக்டோபர் 7. பரப்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்ட தினம் அக்டோபர் 7. மாநில வரையாடுகள் தினம் அக்டோபர் 7. மாநில வரையாடுகள் தினம் அக்டோபர் 7. மாநில விலங்கு எதுனா வரையாடு. எல்லை போராட்ட தியாகிகள் நாள் நவம்பர் 1. எல்லை போராட்ட தியாகிகள் நாள் நவம்பர் 1. மாநில உள்ளாட்சி தினம் நவம்பர் 1. மாநில உள்ளாட்சி தினம் நவம்பர் 1. தியாக திருநாள். வஉசியோடைய நினைவு நாளை தான் தியாக திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். நவம்பர் 18. தியாக திருநாள், வஉசி நினைவு நாள் நவம்பர் 18. மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் டிசம்பர் 18. மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் டிசம்பர் 18. பசுமை தமிழ்நாடு தினம் செப்டம்பர் 24. செப்டம்பர் 24 பசுமை தமிழ்நாடு தினமாக கொண்டாடுறோம். 2023 வருஷத்துலேருந்து கொண்டாடுறோம். போதைப்பொருள் ஒழிப்பு தினம் ஆகஸ்ட் 11. 2022 நம்ம இந்த தினத்தை கொண்டாடுறோம். போதைப்பொருள் ஒழிப்பு தினம் ஆகஸ்ட் 11. உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் 23. உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் 23. 2023 இந்த நாளை கொண்டாடுறோம். ஜனவரி 25 செம்மொழி தியாகிகள் தினம். செம்மொழி தியாகிகள் தினம் எப்போனா ஜனவரி 25, 2025. இப்போ ரீசெண்டாக தான் இந்த நாளை அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 3 செம்மொழி நாள். இதுவும் 2025 தான் அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 3 செம்மொழி நாள். ஜூன் 3 கருணாநிதி பிறந்த நாளும் கூட. முதல் செம்மொழியாக நம்ம தமிழ் மொழியை தான் அறிவிச்சிருக்காங்க. எப்போ அறிவிச்சாங்கன்னா 2004ஆம் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. இப்போ மொத்தம் 6 செம்மொழிகள் இருக்குது. அதில் முதல் செம்மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. உவே சுவாமிநாதர் பிறந்த நாள் பிப்ரவரி 19. அதை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாகவும் கொண்டாடுறோம். உவே சாமிநாதர் பிறந்தநாள் பிப்ரவரி 19. அந்த நாளை நம்ம தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கடைபிடிக்கிறோம். தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் நாட்கள். தமிழ்நாட்டில் எப்போ கிராம சபை கூட்டம் போடுவாங்கன்னா ஜனவரி 26 குடியரசு தினம் அப்போ, மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 அண்ணல் காந்தியடிகளுடைய பிறந்த தினம். இந்த 4 நாட்களில் தான் நம்ம கிராம சபை கூட்டம் கிராமத்தில் நடத்துவாங்க. இப்போ இந்த 4 நாட்களை தவிர்த்து இன்னும் சில நாட்களை கிராம சபை கூட்டம் நடத்துறதுக்காண்டி அறிவிச்சிருக்காங்க.
அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு பாருங்கள். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், நவம்பர் 1 உள்ளாட்சிகள் தினம். இந்த 2 நாட்களையும் கூடுதலாக கிராம சபை கூட்டம் நடத்த சொல்லியிருக்காங்க. கிராம சபை கூட்டம் எப்போ நடத்துகிறாங்கன்னா ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த தினம். இதை தவிர்த்து மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், நவம்பர் 1 உள்ளாட்சிகள் தினம். இந்த நாட்கள்லேயும் கிராம சபை கூட்டம் நடத்த சொல்லியிருக்காங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஆண்டுதோறும் 4 நாட்கள் ஏரியா சபை கூட்டங்கள் நடத்த தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வருஷம் 4 நாட்களில் ஏரியா சபை கூட்டங்கள் நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அது எப்போனா ஜனவரி 25, ஏப்ரல் 14, செப்டம்பர் 15, டிசம்பர் 10. ஜனவரி 25, ஏப்ரல் 14, செப்டம்பர் 15, டிசம்பர் 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம்.